ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் கொடிசியால் நடக்கிற அக்ரி இன்டெக்ஸ் 24 வந்திருக்கோம். அக்ரிகல்ச்சரில் ரிலேட்டிவாக என்ன டெக்னாலஜி வந்திருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. காலையில் 10-11 மணி வாக்கில் வந்தோம். மணி 6 மணி ஆகிப்போச்சு. இதெல்லாம் அலைஞ்சு எல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணுறக்கே இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. இப்போ 6 மணிக்கு மூடிட்டாங்க. ஆக்சுவலாக உள்ளே போய் மறுபடியும் வீடியோ எடுக்க முடியாது. நாங்கள் மறுபடியும் வந்து தான் எடுக்கணும். இதில் எது எதுன்னு கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறோம். எது எது விவசாயிகளுக்கு உபயோகமானது, 10 ரூபா கம்மியானது எது, அதே மாதிரி தரமாக எது இருக்குது அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்து தான் எடுத்திருக்கோம். பாருங்க. வணக்கங்க பிரதர். ஸோ ஃபார்ம் அகைன் என்ன பண்றீங்க ஜென்ரலா? சார் நம்ம ஃபுல்லாக ஏஐ மூலியமா ஒரு ஃபார்மையே நம்ம ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுறோம். வித் இந்த அப்ளிகேஷன் வி கேன் ரிமோட்லி ஆக்சஸ் ஃப்ரம் எவ்ரிவேர். ஸோ அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாமல் நம்ம மற்ற சென்சார் பேஸ் பண்ணி ஃபார்மில் என்னென்னவோ இருக்குது, அல்ட்ராசோனிக் பேஸ்டு டேங்க் வெட்டிகேஷன், சம்திங் சாயில் மாய்ஸ்சர் பேஸ் பண்ணி ஆட்டோமேஷன், அது மட்டும் இல்லாமல் சோலார் ஃபென்சிங்கில் எவ்வளோ வோல்டேஜ் வருது, ஆட்டோமேட்டிக் கேட் ஓப்பன், அந்த ஃபார்மோட கேட் ஓப்பன், ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே நம்மக்கிட்ட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் வித் இந்த மாஸ்டர் கண்ட்ரோல். சரி, இப்போது சாயில் மீன்ஸ் சாயில் அந்த மாய்ஸ்சர் இது சொல்லியிருந்தீங்கல்ல, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ப்ராடக்ட்ஸையும் காமிங்க எப்படி இருக்குன்னு. வாங்க. சார் இதுதான் நமக்கு மாய்ஸ்சர் பேஸ் பண்ணி ரன் ஆகுற சென்சார், மாய்ஸ்சர் சென்சார் இருக்கும். சரிங்க. இதுதான் டென்சியோமீட்டர் டெக்னிக்கலி. டென்சியோமீட்டர் இது வந்து சாயிலில் இமர்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்க. இந்த நம்ம சாயில் இமர்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது சாயிலோட ட்ரைனஸ் எப்படி இருக்குங்கிற வேல்யூ நமக்கு வரும். நமக்கு அப்ளிகேஷன்லேயே இதோட டேட்டா கிடைக்கும். சரிங்க. மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ நம்ம செட் பண்ணிட்டோம்னா அந்த வித்தின் த ரேஞ்சில் மோட்டர் கட் ஆஃப் ஆகுறது ஆன் ஆகுறது எல்லாமே இது மூலியமாக தான், இந்த டேட்டா மூலியமா நமக்கு ரன் ஆகும். ஸோ இதோட கண்ட்ரோல்ஸ் வந்து நீங்கள் மோட்டரில் கொடுத்துருவீங்க, அந்த மீன்ஸ் அந்த கண்ட்ரோல் யூனிட்டில். அது எப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே ஒயர்லெஸில் தான். இது வந்து ஆர்எஃப் மாதிரி தான். இதுக்கு இந்த டேட்டா என்னடி இது சென்ஸ் பண்ணி நாங்கள் மெசேஜ் அனுப்புவோம் சர்வர். அந்த மாஸ்டர் கண்ட்ரோல் வந்து இந்த டைமில் இவ்வளோ ஃபோர்காஸ்ட் இருக்குது, இந்த டைமில் நம்ம இரிகேட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அதை டிசைட் பண்ணி அது மூலயமா வால்வ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மோட்டருக்கு ஆன் கமெண்ட் போகும். ஆன் பண்ணுறதுக்கப்புறம் அந்த வெட்னஸ், அதை மாய்ஸ்சர் லெவல் அட்டைன் ஆனதுக்கப்புறம் போதும் எனக்கு இந்த மாய்ஸ்சர் லெவல் அட்டைன் ஆயிடுச்சு அப்படின்னு சென்ஸ் பண்ணதுக்கப்புறம் மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டோம். ஸோ இதில் வந்து நான் கேள்விப்பட்ட ஃப்ளோ டைப் இருக்கு, டைம் பேஸ்டு இருக்கு. ஆமாம் சார். ஸோ அது என்ன சொல்லுங்க? டைமர் பேசிஸ்னா நமக்கு இந்த சென்சார் வித்தவுட் சென்சார் தான். நார்மலாக நம்ம அப்ளிகேஷனில் 1 hour டைம் செட் பண்ணிட்டோம்னா அந்த 1 hour 60 minutes மட்டும் தான் அந்த எவ்ரி வால்ஸ். அதாவது இல்லை நான் இப்போ அந்த டைம் பேஸ்னா இந்த கேட் வாலுக்கு வந்து எனக்கு 1 மணி நேரம், ஆமாம், அடுத்த கேட் வாலுக்கு அது ஒரு 1 மணி நேரம் அப்படி பாயும். கரெக்ட்டுங்களா? இப்போ இதே ஃப்ளோ பேஸ்ட்னா இவ்வளவு லிட்டர்ஸ் பேஸ் பண்ணி போகணும்னா நமக்கு ஃப்ளோ மீட்டருங்கிற கான்செப்ட் அங்கே கொண்டு வரணும். ஏன்னா சில பேர் கிணத்துல இருந்து எடுப்பாங்க, இல்ல ஓப்பன் அந்த பாண்டில இருந்து எடுப்பாங்க. அப்போது ஃப்ளோ மீட்டர் வேணும். ஃப்ளோ மீட்டர்ல இருந்து அதோட டேட்டா நம்ம அப்ளிகேஷன்ல ஷோ ஆகிற மாதிரி சிங்க் பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போ இந்த சென்சார் இது இருக்கு சொன்னீங்க பாத்தீங்களா, இது வந்து எத்தனை கேட் வாலுக்கு வைக்கலாம்? ஓகே சார். சென்சார் பேசிஸ்னு போகும்போது நம்ம இது பேர் ட்ராப் மாஸ்டர் ப்ரோன்னு சொல்லுவோம். ப்ரோங்கிற பேசிஸில் சென்சார் கனெக்டர் இருக்கும். அப்போங்கும்போது 2 வால்வு 2 சென்சார், ஒரு வால்வுக்கு ஒரு சென்சார். அப்போ இப்போ ஜென்ரலாக வரப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வரப்பு இருக்கும், 4 கிராஸ் இருக்குன்னா 4 கேட் வால்வ் வரும். ஆமாம் சார். கரெக்ட்டுங்களா? அந்த மாதிரி இடத்துல நம்ம 2 கண்ட்ரோலர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சென்சிங் மீட்டர் மட்டும் 4 இடத்துல வைக்கணும். சரிங்க. ஓகே. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஃபீல்டில் பார்த்துட்டு இருக்க டிவைஸ். இதோட மெயின் மாஸ்டர் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா வாங்க சார். இதுதான் மாஸ்டர் கண்ட்ரோலு. நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே ஃபீல்டு. இதுதான் மாஸ்டர். இதில் தான் நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம இங்கேருந்து தான் நமக்கு ஃபீல்டுக்கு ஒரு மெசேஜாக போகும். இது வந்து கேட்வேம்பாங்க. இது வந்து கேட்வேனா இதுதான் நம்ம சிம் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுறோம். சரிங்க. சிம் இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி வீட்டில் ஈத்தர்நெட் வைஃபை ஏதாவது இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா நமக்கு அதுவுமே அதாவது இதுக்கு சிம் நம்ம போட்டுக்கலாம், இல்லை வைஃபை எப்படிங்க? லேண்ட் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே. இல்லை மீன்ஸ் ஐ எம் ஆஸ்கிங் அபவுட் மொபைல் நெட்டு அது யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறேன். இல்லை சார், அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. வைஃபை கம்பல்சரி இருக்கணும். வைஃபை இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி இதுலேருந்து நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது. தவிர
இருக்கிற சிம் கார்டு போனீங்கன்னா அதோட இன்டர்நெட் நம்ம டிவைஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஹாட்ஸ்பாட் அந்த மாதிரி இது அதுதான் நான் கேட்குறேன். ஆக்சுவலாக இதுக்குன்னு தனியாக சிம்மு போட்டுக்கிட்டு யூஸ் பண்ணலாம். சரி பிரதர், இது என்னங்க பிரதர் ஆக்சுவலா இது வந்து ஃபெர்டிகேஷன் சிஸ்டம். ஓகேங்க. ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் டேங்க்ல இருந்து நம்ம உரம் கொடுக்க போறோம்னா இது வந்து ஃபெர்டிகேஷன் சிங்கிள் டேங்க்ல இருந்து இன்ஜெக்ட் பண்ற சிஸ்டம் மீன்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ்ங்க. இதுல வந்து நம்ம டேங்க் கனெக்ட் பண்ணியிருப்போம். டேங்கோட இன்லெட் வந்து இங்க கனெக்ட் பண்ணியிருப்போம். டிபெண்டிங் அப்பான் ப்ரெஷர் வந்து நம்ம மோட்டரும் செலக்ட் பண்ணிக்குவோம். அப்போ வித்தின் தட் மெயின் லைனோட ப்ரெஷரும் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளோ வேரி பண்ணி நம்ம இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதுல வந்து ஒரு 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 டேங்க் தான் ஆட் பண்ணிக்க முடியுமா இல்லை எப்படி சார்? இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமைசேஷன் தான், கஸ்டமரோட ஸ்கோப் எப்படின்னா இப்போ ஒரு டேங்க்லேருந்து அவங்க கொடுக்கணும்னா சிங்கிள் இன்ஜெக்டர் மாதிரி நம்ம ஒரு டேங்க் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். சில பேர் 50+ ஏக்கராஸ் அந்த மாதிரி கேப்சிகம்ங்கிற சென்சிட்டிவான கிராப்ல யூஸ் பண்ணும்போது மல்டி நியூட்ரிஷன் வந்து அந்த பிளான்ட்டுக்கு தேவைப்படும். அப்படிங்கும்போது மல்டி டேங்க்ல இருந்து நம்ம இன்ஜெக்ட் பண்றது வந்து மல்டி இன்ஜெக்ஷன் இருக்கு. சோ அங்க இருக்கு. ஓகே, வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலா இதுதான் நம்ம மல்டி இன்ஜெக்ஷன் சிஸ்டம். ஓகேங்க. இது ஒரு இன்ஜெக்டர், இது ஒரு இன்ஜெக்டர். ஓகே. இதுல இருந்து நம்ம டேங்க் 3 டேங்க் கனெக்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி அதுல ஒரு 3 டேங்க். இந்த 3 டேங்க்ல இருந்து அட் அ டைம்ல நம்ம ரெண்டும் கனெக்ட் ஆன் பண்ணிக்கலாம், 3மே ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்ஜெக்டர் தான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மோட்டரோட ஸ்பெக்கும் மாறும். இன்லெட்டில் அவ்வளோ அதிகமான ப்ரெஷர் இருக்குது, நமக்கு ஃப்ளோவும் நல்லா கிடைக்கணும்னா இது 3 HP மோட்டார். 3 ஃபேஸ்லேயும் இருக்குது, நமக்கு சிங்கிள் ஃபேஸ்லேயும் இருக்குது. ஓ சூப்பருங்க. இது பேர் டெக்னிக்கலாக ரொட்டோமீட்டர்ம்பாங்க. என்னங்க? ரொட்டோமீட்டர். ஓகே. அதில் நம்ம விஷுவலாக எவ்வளோ ஃப்ளோ ரேட் போகுது, ஹவர் பேசிஸில் எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃப்ளோட் மூலியமாக நம்ம விஷுவலாகவும் பார்த்துக்கலாம். இதே அப்ளிகேஷன்லேயும் இதே டேட்டா பார்த்துக்கலாம், எவ்வளோ மினிட்ஸ் போயிருக்கு எல்லாமே நம்ம இதுலேயே பார்த்துக்கலாம். ஓ சூப்பருங்க. இது நம்மளோட க்ரோத் அண்ட் ஃபெர்டிகேஷன் டேங்க்னா என்னங்க? ஆக்சுவலாக எனக்கே தெரியாது. ஆக்சுவலாக நம்ம சிங்கிள் நியூட்ரிஷனோ மல்டி நியூட்ரிஷனோ நிறைய ஃபெர்டிலைசர் கலக்கினாலும் நம்ம உரம் கலக்கிறதுக்கு மெயினாக யூஸ் பண்ண போகிறது தான் ஃபெர்டிகேஷன் டேங்க். ஓகேங்க, தேங்க்யூ. நம்ம இப்போ நார்மலான டேங்க்ல மிக்ஸ் பண்றதுக்கும் இந்த டேங்க்ல மிக்ஸ் பண்றதுக்கும் டிஃபரன்சியேஷன் என்னன்னா, நார்மலான டேங்க்ல யூஸ் பண்ணும்போது உள்ள வந்து செடிமெண்ட் ஆகும். செடிமெண்ட் ஆகுறது வந்து சில ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணும்போது உப்பு மாதிரி படியும். அந்த பிரச்சனை இந்த டேங்க்ல வராது. ஓ ஓகே. ஆக்சுவலாக நாங்களாம் ஜீவாமிர்தம் ஆர்கானிக் ஃபார்மிங்ல இருக்கோம். ஜீவாமிர்தம்லாம் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த வகைக்கு இது எப்படி ஹெல்ப்ஃபுல் பண்ணும்? எப்படின்னா, இந்த நம்ம டேங்க்ல ட்ரைன் சிஸ்டம்க்கு தனியா ஒரு இடம் இருக்கு. ஓகே. இது வந்து டேங்க் ஷேப்பை பாத்தீங்கன்னாவே கீழே கோனிக்கலா இருக்கும், மேல வந்து சிலிண்ட்ரிக்கலா இருக்கும். அப்படிங்கும்போது சாலிட் சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே போயிடும். ஓகே. நீங்க 1 வீக் 2 வீக்ஸ் ஃபெர்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே ட்ரெயினோட இதுல நீங்க அந்த யூனிட் இருக்கு, அந்த இடத்துல நீங்க வால்வை கனெக்ட் பண்ணிட்டு ட்ரெயின் வெளியில எடுத்துக்கலாம். ஓ ஓகேங்க. சோ இத வந்து நம்ம அந்த ஃபெர்டிகேஷன் சிஸ்டம் இதுல கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராசஸ் போய்க்கும். இதுல இருக்க இம்பியூரிட்டிஸ் வந்து அந்த வால்வ் அடைக்காது பாத்துக்கலாம். அட் தி சேம் டைம் இதுல தீர போகுது அப்படினாலும் இட் வில் இண்டிகேட். கரெக்ட்டுங்களா? நீங்க சப்போஸ் ஏதாவது உரம் கொடுக்கணும்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஆனா அந்த டைம்ல டேங்க்ல உரம் இல்லைன்னா அது ட்ரிகரே பண்ணாது. ஓ குட் ஒன். இந்த மாதிரி சிஸ்டம் வந்து சென்சார் பேசிஸ்ல நம்ம கிட்ட இருக்கு. சூப்பருங்க. இந்த பொருள் எல்லாம் வேணும் எங்களுக்கு அப்படின்னா, எங்க வியூவர்ஸ்க்கு வேணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? மார்க்கெட்டிங் சேல்ஸ் அண்ட் நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ பண்ண சொல்றேன். அவங்களும் உங்களுக்கு நீங்க அந்த நம்பர் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுலயும் கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்பிளேல கீழேயும் போடுறேன். நம்பர் சொல்லிடுங்கண்ணா. 9345 ஓகே 925341. ஓகேங்க. இந்த சென்சார்ஸ் ஆர் ஃபெர்டிகேஷன் டேங்க் ஆர் த சிஸ்டம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. they'll do the best price for you guys. நாங்கள் வந்து ஃபீல்ட் விசிட் பண்ணி உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடிஞ்சாலும் நாங்கள் கொடுக்குறோம். ட்ரிப் ரிலேட்டடாகவும் கொடுக்குறோம், ஃபெர்டிகேஷன் ரிலேட்டடாகவும் கொடுக்குறீங்க. ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்யூ. விவசாயம் பண்ணுற எல்லாத்துக்கும் தெரியும் சாண்ட் ஃபில்டரோட பயன் என்னன்ட்டுங்க. இப்போ அதையவே வந்து ஆட்டோமேட் பண்ணால் எப்படி அப்படிங்கிறது தான். சரி, இருந்தாலும் விவசாயம் பண்ணால் அதை வியூவர்ஸுக்கு சொல்லிடுறேன். இந்த சாண்ட் ஃபில்டர் எதுக்கு அப்படின்னா, இந்த ஓப்பன் வெல்லு, இந்த மாதிரி போர் தண்ணி கொண்டு வந்து வச்சுக்கிற டேங்க்கு, இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டஸ்ட் குப்பை, பெரிய டஸ்ட் குப்பை இருக்குங்க. அதையெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த சாண்ட் ஃபில்டரு. பட் இதைவே இவங்க ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக இதில் குப்பை ஆயிடுச்சுன்னா நார்மல் சாண்ட் ஃபில்டரில் நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு கவர் 2 வாரத்துக்கு ஒரு கவர் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணோம். இப்போ இதில் என்னென்னா இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஃபில்ட்ரு, சாண்ட் ஃபில்டருக்கு அடுத்தது.
செகண்ட் லெவல் ஆஃப் ஃபில்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா மைன்யூட் லெவல் டஸ்ட் பார்ட்டிகிள்ஸை வந்து க்ளீன் பண்ணிடும். இப்போ மேனுவலும் இருக்குது, பட் இது வந்து இதுவே ஆட்டோமேட் பண்ணிடுறது. அதாவது என்ன பண்ணுங்கன்னா அந்த டஸ்ட் குப்பைகளையெல்லாம் கொண்டு போய் வெளியே தள்ளிடும். இதுவே நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிக்க தேவையில்லை. இதே இதில் இன்னொரு டைப் மைன்யூட் இதில் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஃபில்டர் இருக்குது. ஸ்க்ரீன் ஃபில்டருங்கிறது உள்ளே பார்த்தீங்கன்னா மெஷ் இருக்கும். இதில் வந்து டிஸ்க் இருக்குங்கிற மாதிரி இதில் வந்து மெஷ் இருக்குங்க. மெஷ்ஷும் இதே தான், வந்து மைன்யூட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸை வந்து க்ளீன் பண்ணிடும். அதை நம்ம வெளியே எடுத்து போடுறதுக்கு பதுவாக இது ஆட்டோமேட் பண்ணி இதுவே தள்ளிடுங்க வெளியே. இது கொஞ்சம் இந்த அக்ரி எக்ஸ்போவில் புதுசாக இருக்குது. இப்போ நிறைய இடத்துல என்னென்னமோ ஃபில்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம். டிஸ்க் ஃபில்டர், ஸ்க்ரீன் ஃபில்டர், சாண்ட் ஃபில்டர்லாம் பார்த்தாச்சு. பட் இது வந்து ஃபில்டர் வந்து பெக்யூலியராக இருக்குது. என்னது இது ஆக்சுவலாக? வணக்கங்க. அக்ரி இன்டெக்ஸ் 2024 நம்ம இந்த புதுசாக ஒரு சாண்ட் செப்பரேட்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட் செப்பரேட்டரோட அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆற்று பாசனம் அந்த ரிவர் பெட்லேருந்து இருக்கக்கூடிய அந்த போர்வெல் கனெக்டிவிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறப்ப, அந்த போர்வெல்லை கனெக்ட் பண்ணுறப்ப அந்த வரக்கூடிய மண், கல், தூசி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி கீழே அனுப்புதுங்க. ஸோ இதனால் அந்த வாட்டர் ஃப்ளோட்டேஷன் வரப்போ அந்த வாட்டருக்கு மீறிய உள்ள வெயிட் உள்ள அந்த சாண்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கீழே வந்துடுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நமக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஈஸி. ஆக்சுவலாக இதிலே முன்னாடி சைக்ளோன் டைப்பில் ஒன்று இருந்துச்சுங்க. அது அந்த கோன் டைப்பில் வரனால அது பெரிய ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு. அது டவுனுக்கு வரப்போ உடஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாண்டை வந்து சொல்லுங்க. ஸோ இதில் வந்து என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அந்த சாண்டை வந்து கீழே இறக்கிறதுக்கு கேட் வால் வச்சிருக்கோம். கேட் வாலை திறந்து வரதுனால ஈஸியாக வந்துடும். ஸோ இது வந்து ரொம்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும். அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ரிவர் பெட் ஏரியா, அந்த போர்வெல்ல டேரெக்டாக கனெக்டிவிட்டி பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இதில் மேலே வந்து இந்த சாண்ட் செப்பரேட் ஆகிடும், கீழே வந்து மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் வந்து அப்புறம் ஃப்ளோட்டேஷன் வந்து தண்ணி இதில் வந்து கிளியராக போயிட்டு இருக்கும். ஓகேங்க. தேங்க்யூ. நைஸ் ஒன்றுங்க. உங்களோட ப்ராடக்ட்ஸ் சம்மந்தமாக கான்டாக்ட் பண்ணுறதுனா யாரை கான்டாக்ட் பண்ணுறது? நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேம்ப்ளெட்டில் டெலிஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்கோங்க. நம்மளுடைய கம்பெனி கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம். நீங்கள் எப்போனாலும் கூப்பிடுங்க, நமக்கு பெஸ்ட்டான முறையில் உங்களுக்கு அமைச்சு தர முடியும். ஸோ இது சப்சிடிலையும் நம்ம பண்ணி கொடுக்கறது இருக்குதுங்களா? பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. சிறு விவசாயிக்கு 100% மானியத்திலையும், பெரு விவசாயிக்கு 75% மானியத்திலையும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறீங்க. ஓகேங்க. தேங்க்யூ. ஸோ மொபிடெக்கில் இப்போ புதுசாக என்ன லான்ச் பண்ணியிருக்கீங்க? என்ன புது ப்ராடக்ட்ஸ் இருக்குது இந்த அக்ரி? பார்த்தீங்கன்னா இப்போ அக்ரி இண்டெக்ஸ் 2024 பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அக்ரி ஆட்டோமேஷனுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறோம். டிகானாக் WLன்னு சொல்லி வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஓகே. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணி வந்து அளவை வந்து இதுல இருந்தே பாத்துக்கலாம். நீங்க போன்ல இருந்தே பாத்துக்கலாம். இல்ல தொட்டி வச்சிருக்கீங்க, தொட்டியோட அளவையுமே வந்து நீங்க போன்ல இருந்தே பாத்துக்கலாம். ஓகே. தொட்டியோட அளவு மட்டும் பாக்குறது இல்லாம வியூ பண்றது மட்டும் இல்லாம சப்போஸ் அங்க தொட்டியில தண்ணி குறையுது அப்படின்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய போர்ல இருந்து மோட்டர் ஆன் பண்ணி தொட்டி ரீஃபில் பண்ணிட்டு டேங்க் என்ன பண்ணனும் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிரும். உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துரும். சோ இது கண்ட்ரோலரோட கனெக்ட் பண்ணிருப்பீங்க. கரெக்ட். சரி. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா டிகானாக் WS வெதர் ஸ்டேஷன் சொல்லி ஒரு மாடல் இருக்குது. அது வெதர் பேஸ்டா நீங்க இரிகேட் பண்ணலாம். அதையும் நான் காட்டுறேன். இதுதான் அந்த ப்ராடக்ட். சரிங்க. இதுல பாத்தீங்கன்னா வெதர் பேஸ்ல 5 பாராமீட்டர்ஸ் எடுக்க முடியும். விண்ட் ஸ்பீடு, விண்ட் டைரக்ஷன், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ரெயின்ஃபால். ஓகே. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் 7 டேஸ்க்கான வெதர் ஃபோர்காஸ்ட் நீங்க பாத்துக்கலாம். நீங்க இரிகேஷன் ஷெட்யூல் பண்றதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ரெயின் வர மாதிரி காட்டுச்சுன்னா நீங்க அதுக்கேற்ற உங்களுக்கு இரிகேஷனை பிளான் பண்ணிக்க முடியும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ நீங்க இந்த டைம்ல இரிகேஷன் பிளான் பண்ணிருக்கீங்க, இரிகேஷன் போய்கிட்டே இருக்குது, ஆனா மழை வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய ஏஐ டெக்னாலஜி என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே இரிகேஷனை ஸ்டாப் பண்ணிடும். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நிறைய வாட்டரை சேவ் பண்ண முடியும். நம்ம வாட்டர் சேவ் பண்றது மூலியமா வந்து தேவையான இடத்துல மட்டும் நீரை பாய்ச்சுறதும், தேவையில்லாத இடத்துல நீரை கட் பண்றதும், மேன் பவர் ஷார்டேஜ் அந்த இஷ்யூ வந்து ரெக்டிஃபை பண்றதை நம்ம ஒரு மெயின் கோலா வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல போய்கிட்டே இருக்கும் பிரதர். சரிங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு நாள் ஷட் டவுன் ஆகுதுன்னா இதோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஃபுல்லி சோலார் பவர்டுங்க. சரி. இது வந்து சப்போஸ் நீங்க வந்து 2 நாளைக்கு உங்களுக்கு கரண்டே வரலனாலும் இதுக்கு இப்போ இந்த எக்ஸ்போனால எங்க இதுக்கு எதுவும் இல்லாம இருக்குது. ரியல் டைமா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பவர் பேங்க் செட்டப் உங்களுக்கு வந்து ரன் டைம் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே. சப்போஸ் நீங்க போனை வீட்ல வச்சுட்டு வந்துட்டாலும் இது ஜஸ்ட் டச் மாதிரி தான். இது நீங்க டச் பண்ணீங்கன்னா சரி எத்தனை வால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், எத்தனை வால் வந்து ஆப்ரேட்ல இருக்குது, அதோட பேட்டரி பர்சன்டேஜ் என்ன எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்க. சோ இன்னொரு ப்ராடக்ட் இது என்னங்க? இது ஆக்சுவலா இதுதான் பாத்தீங்கன்னா மெயின் கண்ட்ரோலருங்க பிரதர். இது பேரு டிகானாக் ஏர். இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க என்ன கண்ட்ரோலர் போட்டாலும் இது மெயின் ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்களேன். இது உங்களுடைய சென்டர் ஆஃப் த ஃபார்ம்ல இருக்கும். இது வந்து கன்ஃபார்ம் வச்சிருவோம். இது இல்லாம நீங்க வந்து இதோட கவரேஜ்ங்க, இதோட கவரேஜ் வந்து 15 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் செக்ஷன்ல 15 கிலோமீட்டர்ஸ். அப்பங்க என்ன அட்வான்டேஜ்னா நீங்க கிட்ட ஒரு 3 ஃபார்ம் இருக்கும், 4 ஃபார்ம் இருக்கும்.
அப்போ 3 ஃபார்ம் 4 ஃபார்ம் சேர்த்து நீங்க ஒரு டீகானாக் ஏர் வச்சா போதுங்க. ஆமா, அது சரி மாதிரி சரிங்க. பண்ணிக்கலாங்க brother. ஓகே. ஸோ இந்த கேட் வாலுக்கு வந்து இது ஒரு சிஸ்டம், ரிசீவர் சிஸ்டம் வச்சிருக்கீங்க. Correct, இது என்னதுங்க? இது என்ன பாத்தீங்கன்னா VCN சொல்லுவாங்க, வால்வ் கண்ட்ரோல் நோடு. இது என்ன பண்ணும்னா இப்போ நீங்க வந்து எனக்கு ஃபார்ம் 1ல வந்து ஒரு 2 வால்வ் ஆன் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க கமாண்ட மொபைல் ஆப்ல இருந்து பாஸ் பண்ணுவீங்க, இது ரிசீவ் பண்ணும், இதுல இருந்து நேரா கமாண்ட் இதுக்கு வந்துருங்க பிரதர். சரிங்க. வந்துட்டு இந்த எந்த வால்ஸ் ஆன் பண்ணிக்கிறோம் அந்த வால்ஸ் டர்ன் பண்ணி விட்டுரும். டர்ன் பண்ணி விட்டுக்கலாம். இது ஆட்டோமேட்டிக் பண்ணலாம் கரெக்ட்டுங்களா? இது ஆட்டோமேட் பண்ணனால தான் நம்ம இப்படி போயிட்டு இருக்குது. ஓகே ஓகேங்க. இல்ல இப்போ நான் இதுல வந்து டைமிங் செட் பண்ணி வைக்க, எனக்கு வந்து இந்த டைமுக்கு தான் இது ஆன் ஆகணும், ஓகே இவ்வளவு லிட்டர்ஸ் தான் பாயணும் இந்த வரப்புக்கு, இந்த வரப்புக்கு இவ்வளவு லிட்டர்ஸ் தான் அப்படிங்கறது பண்ணிக்கலாம். அதே டைம் பேஸ்டும் பண்ணலாம். பண்ணிக்கலாங்க பிரதர். டைம் பேஸ் பண்ணிக்கலாம். நிறைய அந்த மோட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா 5 மோட்ஸ் கொடுக்குறோம். டைமர் மோடு, சைக்கிளிக் டைமர், ஷெட்யூலிங் டைமர், இந்த மாதிரி நிறைய டைமர் கொடுக்குறோம். நீங்க அந்த டைமர் செட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ சில ஃபார்மர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு மண்டே டு ஃப்ரைடேல இருந்து காலைல 7 to 8 இரிகேட் பண்ணுவேன் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. சரிங்க. அப்ப நீங்க வந்து அதை மறந்துருவோம் சில நாள். அப்ப நீங்க மண்டே டு ஃப்ரைடே 7 to 8 இரிகேட் பண்ணி செட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அப்படியே இரிகேஷன். சரி, இன் பிட்வீன்ல கரண்ட் போயிடுச்சுங்கன்னா அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஏஐ டெக்னாலஜி இப்போ ஒரு 6:55 கரண்ட் போயிருச்சு, அப்படி 7:15 தான் வருதுன்னா அந்த இரிகேஷன் வந்து கரெக்டா 7:05 ஸ்டார்ட் பண்ணி 7:15 ஸ்டார்ட் பண்ணி 8:15 வரைக்கும் ரன் ஆகும். சோ அதுவே ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆயிக்கும். சரி, இப்போ நீங்க வந்து இன்னைக்கு செட் பண்ணிட்டீங்க, இன்னைக்கு வந்து இந்த டைம்ல பாயணும், இன்னைக்கு ஃபுல்லாவே ஷட்டவுன், என்ன பண்றது? அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய டெக்னாலஜி பாத்தீங்கன்னா 72 hours வந்து ஒரு சோலார் பவர் இருக்குதுன்றது. ஓகேங்க, இதுல இருக்கும். ஆமா, மெயினா மோட்டார் ஆன் பண்றதுக்கு அது நமக்கு வந்து இன்னைக்கு ஃபுல்லாவே ஷட்டவுன் அப்படினா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, சிஸ்டம் எப்படி அட்ஜஸ்ட் ஆகும்? சிஸ்டம் மீன்ஸ் இந்த சிஸ்டம் வந்து ஆக்சுவலா இன்னைக்கு டியூஸ்டே நீங்க பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு டியூஸ்டே கரண்டே வரலன்னு அப்படினு சொல்றீங்கன்னா சரிங்க, அப்படிங்கும்போது நீங்க இரிகேஷன் பண்ண முடியாது இல்ல, இன்னைக்கு பண்ண முடியாது. அந்த பிளான் வந்து டோட்டலா டிராப் அவுட் ஆயிடும். சோ மீன்ஸ் அப்ப இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு நான் ஷெட்யூல் பண்ணிருக்கேன், இன்னைக்கு இல்ல ஃபுல் ஷட்டவுன் அப்படினா இன்னைக்கு வந்து இன்னைக்கான இது இரிகேஷன் வந்து அப்படியே டிராப் ஆயிடும். அடுத்த நாள் ஷிஃப்ட் ஆகாது. அது வந்து அந்த டைமர் வந்து 24 hours டைமர். ஓகே. அப்ப நெக்ஸ்ட் டேக்கு ஃபார்வர்ட் ஆயிருச்சு. அப்ப அடுத்த நாளோட இதுல தான் அது கனெக்ட் ஆகும். ஜெனரலா ஷட்டவுன் பாத்தீங்கன்னா காலைல 9 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி, அப்படி இன் பிட்வீன் பார்த்தாலும் ஒரு 10-15 மணி நேரம் தான். அதுக்கு அடுத்தது ஸ்டார்ட் ஆகுமா? ஏன் ஒரு 7 மணி நேரம் இருக்கு? இல்ல இது வந்து எப்படி ப்ரோகிராமிங்ல தான் வச்சிருப்போம். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த கேப்லனா வரும். ஒரு 9 மணி நேரம் 10 மணி நேரம் தாண்டி போயிருச்சுன்னா அது கட் ஆகாது. மீன்ஸ் ஸ்டார்ட் ஆகாது. அப்ப நம்ம மறுபடியும் நம்ம மேனுவலா தான் பண்ணணும். சப்போஸ் அந்த கஸ்டமருக்கு வந்து எனக்கு அப்படி வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கு எதுமே கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. உங்க கான்டாக்ட் பண்ணி எப்படி இந்த பொருள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா எப்படி கான்டாக்டிங்? ஆனா நம்மள கான்டாக்ட் பண்ண அப்படின்னா பெருந்தூர்ல தான் ஹெட் ஆபீஸ் இருக்குது. சரிங்க. 9943430000 இந்த சென்ட்ரலைஸ் நம்பர் கூப்பிட்டீங்கன்னா நீங்க எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்களோ அந்த ஊர்ல இருக்க நியர்பை டீலர்ஸ் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. அவங்க வந்து உங்களுக்கு இமிடியேட்டா உங்க ஃபீல்டை வந்து ஃபீல்டு சர்வே பண்ணுவாங்க, பண்ணிட்டு உங்களுக்கு உடனடியா ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்கண்ணா. சரிங்கண்ணா, தேங்க்யூண்ணா. நம்ம இங்க அக்ரி இன்டெக்ஸ்ல பார்த்ததுல இந்த வண்டியில வச்சு மாட்டி தள்ளிட்டு போறது கொஞ்சம் ரேட் கம்மியா இருக்கிறதுல பார்த்தோம்னா இந்த ஐட்டம் பெட்ரோல்ல ஓடுறது 7 HP 48,000 ரூபாய்ங்க. அங்க எல்லாம் வந்து அங்க இருக்கிறதுல கலப்பு மற்றது எல்லாமே மாட்டிக்கலாம் பாருங்க. அங்க எல்லாமே அந்த ஐட்டங்கள்லாம் வச்சுக்கிறாங்க. அதுல இருக்கிற 90% ஐட்டங்களும் இதுல மாட்டிக்கலாமாமா. இப்போ அதே இதுல பாத்தீங்கன்னா டீசல் இருக்குதுங்க, 79 ரூபா தான் வருது, 79,000 ரூபா தான் வருது. அது அதே மாதிரி தானுங்க, அங்க இருக்கிறதுல 90% மாட்டிக்கலாங்கிறாங்க. நீங்க இங்க பார்த்த இன்டெக்ஸ்ல இந்த 2 பைக் ஐட்டம் ரொம்ப அஃபோர்டபுளா தெரிஞ்சது. உங்க கம்பெனி பத்தி சொல்லுங்க, இந்த பைக்ல என்னென்ன மாட்டிக்கலாம் பண்ணிக்கலாம், என்ன பண்ணலாம் அதை சொல்லுங்க. விவசாய பெருமக்களுக்கு அன்பான வணக்கம். நாங்கள் வந்து சாமி இன்ஜினியரிங்லேருந்து வரோம், அதாவது வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ். சரிங்க. சாமி பிராண்ட்ல இந்த வெஹிக்கிள் வீடர்ஸ் எல்லாம் பண்றோம். சரிங்க. கடந்த 8 வருஷமா இந்த ஒர்க்கு கம்ப்ளீட்டா பண்றோம். எங்க ஃபேக்டரி வந்து சென்னையில இருக்கு. சரிங்க. சென்னை குன்றத்தூர் ஏரியால இருக்கு, நியர்பை திருமுடிவாக்கம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுங்க. சரிங்க. இப்போ இது வந்து பெட்ரோல் 7 HP பைக்குங்க. சரிங்க. 1.1 லிட்டர் வந்து 1 ஹவருக்கு ஓடும். ஓகே. இனிஷியலா ஒரு மினிமம் 4 to 5 இன்ச்சு வந்து உழவு எடுக்கும். சரிங்க. ரெண்டாவது சால் ஓட்டும் போது 8 இன்ச்சு 9 இன்ச்சு அளவுக்கு ஓடும். இதுல இருந்து
ஏறு ஓட்டிக்கலாம், களை எடுக்கலாம், தண்ணி எடுத்து விடலாம், மருந்து அடிக்கலாம், சாடை ஓட்டலாம், ஓகேங்க. ட்ரெய்லரு பிடிச்சி ஓட்டலாம், சரிங்க. இதையும் ஓட்டலாம். இதே வேலையை வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் டீசலுங்க. இது வந்து 9 HP, சரிங்க. 9 HP என்ஜின் வச்சு ஓட்டுறோம். அங்க சொன்ன வேலையெல்லாம் இதுலயும் செய்யலாம் சார். சரிங்க. இது வந்து ரேட் வந்து இல்லைன்னு சொல்ல வேண்டாம். சொல்லுங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஸோ இதுக்குள்ள அந்த செஞ்ச வேலையெல்லாம் இதுவும் செய்யலாம் சார். இது வந்து டீசலு 0.75 லிட்டர் வந்து 1 ஹவருக்கு ஓடுங்க. கன்சம்ஷன் ரெண்டும் அங்கே செஞ்ச வேலையெல்லாம் இதுலேயும் செய்யலாம். பொதுவாக வந்து இது வந்து கருப்பு மண்ணுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஓகேங்க. 7 HP வந்து சிவப்பு மண்ணுக்கு, சாப்பிட்டு மண்ணுக்கு சூட்டலாக இருக்கும். இது ஆடு மண்ணுக்கு சூட்டபுளாக இருக்கும். இதையும் வந்துட்டு சாடை ஓட்டலாம், மேல் கடை எடுக்கலாம், உழவு ஓட்டலாம். இதுவும் வந்துட்டு 4 இன்ச்சு ஸ்டார்டிங்கில் 5 இன்ச்சு வரைக்கும் டெப்த்து போக போக 2வது சோல்ல 9, 7, 8 இன்ச்சு 9 இன்ச்சு அளவுக்கு ஓட்டலாம். ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி. இப்போ இதை கான்டாக்ட் பண்ணி வாங்குறது அப்படின்னா இங்கே கோயம்புத்தூருக்குள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா இல்லை தமிழ்நாட்டுக்குள்ள எங்கெங்க இருக்குதுங்க? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் எங்ககிட்ட டீலர் இருக்காங்க சார். சரிங்க. ஃபோன் பண்ணீங்கன்னா டீலர் டீடைல்ஸ் எல்லாம் சரிங்க. நாங்கள் டிஸ்பிளேல வந்து கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருவோம். ஸோ ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அந்தந்த மாவட்டத்துக்கு எந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப நன்றி. நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணும்போது ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகல. இனி இருக்கிற பார்ட் ஆஃப் வீடியோவில் நாங்கள் தான் வாய்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். டெஃபினட்டாக இது வந்து லிப்சிங்க் ஆகாது. இப்போது நம்ம பார்க்குறது வந்து VAS சிங்கிள் வீல் எர்த் ஆகுது. இது ஜென்ரலாக பார்த்தோம்னா ஒரு 16,000 ரூபா அப்படிங்கிற கண்டிஷனில் தான் இருக்கும். இங்கே வந்து ஸ்டால் ப்ரைஸ்க்கு இவங்க 12,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுளாக தெரியுது. இப்போ நீங்கள் பார்க்குறது பேட்டரி ஆப்ரேட்டட் ஸ்ப்ரேயரு. இதோட ப்ரைஸ் இதெல்லாம் பார்த்தா ஒரு 2,500 இல்லை அதுக்கு மேலே தான் இருக்குங்க. இப்போ இவங்க இங்கே கொடுக்குற ரேட் பார்த்தீங்கன்னா 1,800 ரூபாய்க்கு. ஈரோட்டை சேர்ந்த செல்கான் கம்பெனி இந்த சப்மர்சபிள் ஏர் கம்ப்ரஸரில் ஒரு பெரிய ரெவல்யூஷனே பண்ணாங்க. இவங்க இந்த வருஷம் அக்ரி இன்டெக்ஸ் 2024 கொடிசியா வளாகத்தில் ஸ்டால் போட்டிருந்தாங்க. இந்த ஸ்டாலில் உப்பு படியாத பைப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தாங்க இருந்தது. இன்றைக்கி போர் பார்த்தோம்னா 1,500 அடியெல்லாம் இன்றைக்கி இறக்கிடுறாங்க. அதுலேருந்து பைப் போட்டு அவ்வளோ தூரம் இறக்குறது பெரும்பாடு. இந்த டைமுகளில் பார்த்தா இந்த படிமண்லாம் வந்ததுன்னா 4 வருஷத்துக்கு ஒருக்கா 5 வருஷத்துக்கு ஒருக்கா இதை எடுத்துட்டு வேறு பைப் போடணும். அதெல்லாம் தேவையில்லாத செலவு. அது இல்லாமல் ட்ரிப்போஸ்லாம் போட்டு விடுவாங்க. 2 வருஷத்தில் சால்ட் ஃபுல்லாக பிடிச்சிக்கும். ஒருத்தங்க ஆசிட் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தங்க அந்த ட்ரிப்போஸையே தூக்கி கடாசிடுவாங்க. இப்போ இதுக்கெல்லாம் தீர்வாக வந்து இவங்க இந்த உப்பு படிமண் படியாத அளவுக்கு ஒரு பைப்பை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ணா, உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கேருந்து வரீங்க, அக்ரி இன்டெக்ஸில் என்ன பொருள் வந்து காட்சிப்படுத்தியிருக்கீங்க? சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் மார்க்கெட்டிங் ஸ்டாஃப். சரி. ப்ராடக்ட் வந்து தார்பாலின் ப்ராடக்ட்ஸ், பிளாஸ்டிக் தார்பாலின். சரிங்க. பிராண்ட் பேர் வந்து சில்பாலின். சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸோட ஓன் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இங்கே கோயம்புத்தூரில் வந்து டீ ஸ்டென்சன் கம்பெனி வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கு. சரிங்க. ப்ராடக்ட் வந்து தார்பாலின் அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக இப்போ செங்கல் சூளைக்கு, கோழி பண்ணைக்கு கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் தண்ணி தொட்டிக்கு, சரிங்க. அப்புறம் சோலார் ட்ரையருக்கு யூஸ் பண்ணுவாங்க. தேங்காய் களத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. நர்சரி ஷெட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஹார்டிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறாங்க. சரிங்க. அப்புறம் ஃபிஷ் பாண்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அது இல்லாமல் இப்போ நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து ரெயின் கோட் ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கோம். பைக் கவர், கார் கவர் எல்லாம் முன்னாடி இருந்தே இருக்கு. சரிங்க. அப்புறம் அந்த செடி வைக்கிற பேக் சில்க்ரோ, அது நர்சரியிலலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. அதில் நிறைய சைஸஸ் இருக்கு, GSM நிறைய இருக்கு. ஸ்கொயர் ஃபீட் ரேட் வரும். அதான் நான் இப்போ இங்கே இருக்கிறதுல உங்கள் ஃபோட்டோவில் பார்த்ததுலையே இந்த சோலார் ட்ரையர் பார்த்தா அருமையாக இருக்குது, காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. நானும் இங்கே எல்லாம் பார்த்தேங்க. ஸ்கொயர் ஃபீட்டு 600 ரூபா, 700 ரூபா, 730 ரூபா சொல்கிறாங்க. இப்போ இது பார்த்தா ஸ்கொயர் ஃபீட் என்ன காஸ்ட்டுங்க? மெட்டீரியல் மட்டும்தான் தரோம். சரி, கேட்குற லென்த்து வித்தில் தருவோம். சரி. பட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி காம்பேக்டாக இருக்க மாதிரி நீங்கள் தான், அது மார்க்கெட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அதை அவங்கள வச்சு நீங்கள் செட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அந்த செட்டை பேஸ் பண்ணி எந்த லென்த்து வித்து கேட்குறீங்களோ மெட்டீரியல் தருவோம். மெட்டீரியலோட காஸ்ட் வந்து அவ்வளோ காஸ்ட் 700 ரூபா 600 ரூபாய்லாம் வராது. ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு ஒரு 7 ரூபா அந்த மாதிரி வரும். சரி. இயர்லி பேசிஸ்ல ரேட் சேஞ்ச் ஆகும். இப்போ கரண்ட்ல வந்து
அந்த ரேட்டில் ஸ்கொயர் ஃபீட் போயிட்டுருக்கு. சரிங்க. இப்போ இது எவ்வளோ வருஷத்துக்கு தாங்குங்க? இது வந்து மெட்டீரியல் வந்து ஒருத்தர் அப்ளிகேஷன் வைஸ் கஸ்டமர் நிறையா ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, 5 வருஷம் 7 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி. பட் நம்மளது விர்ஜின் மெட்டீரியல் ரீசைக்கிளபிள் கேட்டகரியில் வரும். இதோட நேச்சுரே வந்து மல்டி லேயர் கிராஸ் லேமினேட்டட். சரிங்க. மினிமம் ஒரு 2-3 இயர்ஸ் லைஃப் வரும். ஓ சரி சரிங்க. இப்போ குத்து மதிப்பா ஒரு 10க்கு 10 நம்ம வந்து போடுறோம்னு வைங்க. இப்போ மரத்துலேயே நட்டி எல்லா கீழையுமே மரம் போட்டு பண்றதுன்னா என்ன குத்து மதிப்பா என்ன ரேட் வருங்க? ஒரு 10ங்கும் போது வந்து 100 சதுரடி வரும். சரிங்க. 100 சதுரடிக்கு 7 ரூபாய் போடுறீங்கன்னா ஒரு 700 ரூபாய். 700 ரூபா ஷீட்டுக்கு. சரிங்க. இப்போ நம்ம இந்த மரங்க இதெல்லாம் நட்டி போடுறோம்னா ஒரு குத்து மதிப்பா சொல்லுங்க. குத்து மதிப்பான்னு சொன்னா இப்ப மரம் அவங்களே வச்சிருக்காங்க, தோட்டத்துக்காரரே வச்சிருக்காருன்னா அப்புறம் அதுக்கெல்லாம் அவருக்கு விலை வராது. இதே வந்து பலகை அடிச்சும் போடலாம், இல்ல ஸ்டீல் ஃப்ரேமும் போட்டு அந்த மாதிரி செட் பண்ணலாம். அது அவங்க போடுறத பொறுத்து முன்ன பின்ன வரும். நம்ம மெட்டீரியல் மட்டும் தான் நாங்க சொல்றோம். லென்த் நீங்களும் அகலம் சொல்றீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் கொடுப்போம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு மழை பெய்யுற டைம்ல வந்து இது காய போடுறீங்கன்னா வந்து உடனே எடுக்கணும்ன்றது ஆள் இருக்கணும்ன்றது கிடையாது. ஆமா, நீங்க போட்டுட்டு எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரீங்கனாலும் அது அப்படியே இருக்கும். அப்புறம் இன்னொன்னு உங்க இதுல பார்த்ததுல அந்த மண்புழு உரத்தொட்டி, அது கொஞ்சம் போர்ட்டபிள் வெர்மி பெட்டு. அதுல ஒரு 5 சைஸஸ் தரோம். சரிங்க. 12க்கு 4க்கு 2, 8க்கு 4க்கு 2, 6க்கு 4க்கு 2, 4க்கு 4க்கு 2. இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவா தெரியுது. இப்போ 250 GSM திக்னஸ் பண்ணிட்டு 250 GSMங்க. இப்போ நீங்க சொன்ன பெட் இருக்கு. அசோலா பெட். அசோலா தொட்டி என்னென்ன சைஸ்ல இருக்குதுங்க? அசோலா தொட்டி இப்போதைக்கு இருக்கிற சைஸ் 8க்கு 5க்கு 1 பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. இல்ல வால்யூம் ஆர்டர் யாராவது என்கொயரி பெரிய சைஸ்ல இந்த சைஸ்ல அவங்களுக்கு வால்யூமா வேணும்னு சொன்னாங்கன்னா கம்பெனில பேசி அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்த்து சொல்லுவோம். சரிங்கண்ணா, சூப்பருங்கண்ணா, சூப்பர், ரொம்ப நன்றிங்கண்ணா. காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. இந்த சன்ட்ரையரு அந்த உரத்தொட்டி எல்லாமே ஒவ்வொருத்தங்க சிமெண்ட்டில் கட்டி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் மீறின காசுங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது அதெல்லாம் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. மெட்டீரியல் வந்து ஆல்ரெடி 30 வருஷமா ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே வில்லேஜ் சைடு பேர் தெரிஞ்ச ப்ராடக்ட் தான். சில்பாலின் சுப்ரீம் கம்பெனின்னு சொன்னாவே எல்லாத்துக்கும் தெரியும். குவாலிட்டி கம்ப்ளைண்ட் வராது. அதுக்குன்னு இந்த மெட்டீரியலுக்கு உண்டான குவாலிட்டி இருக்கும். கண்டிப்பா. தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கணபதியை சேர்ந்த ஆதித்யா ஹீட்டிங் அண்ட் கூலிங் சிஸ்டம்ஸ் அவங்கள வீடியோ எடுத்திருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களில் நம்ம சோலார் ட்ரையர் யூஸ் பண்ணுவோம். மழை காலத்துலேயோ குளிர் காலத்துலேயோ நம்ம வந்து ட்ரை பண்ணுறதுக்கு சிரமம் பண்ணோம். அந்த டைமில் இந்த மிஷினை நம்ம யூஸ் பண்ணலாம். இவங்ககிட்ட இருக்கிற மிஷின் வந்து சூடான காற்றை வந்து உள்ளே அனுப்பி அது மூலிமா ட்ரை பண்ணுறாங்க. ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. 18,000 ரூபாயிலிருந்தே இவங்ககிட்ட அந்த ட்ரை பண்ணுறதுக்கான மிஷின் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரேட்டு கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்குது எனக்கு. அக்ரி இன்டெக்ஸோட கடைசி நாளில் அக்ரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் வேப்படையிலேருந்து வந்திருந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க பிரின்ஸிபல் எல்லாத்துக்கிட்டையும் வீடியோ எடுத்திருந்தோம். இந்த டெக்னிக்கல் இஷ்யூனால வாய்ஸ் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை. சாரிங்க, ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு. ஹோப் யூ கைஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.